ஹலோ மக்களே, வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2-3 நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு கிரிஞ்சான ரீல். ஏஜ் ரிவர்சிங் இட்லி 500 வந்து இந்த ப்ளூபெர்ரி எல்லாம் போட்டு, அப்புறம் என்ன ஆல்மண்டு, அப்புறம் இம்போர்ட்டட் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் போட்டு ஒரு இட்லியாம். அதை சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்கள் பயாலஜிக்கல் ஏஜே ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு மெகா உருட்டை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதையே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உருட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல தானே ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி சென்னையில ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த உருட்டை பத்தி தான் பட்டி டிங்கரிங் பார்க்க போறோம். நிஜமாலுமே வந்து ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இல்லை ஏஜ் லைக் ஃபர்ஸ்ட் எப்படி வயசாகுது அதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என் கூட இதை பற்றி பேசுறதுக்கு எப்பவும் போல என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அர்ஜுன் அண்ட் தனுஷ். இப்போ முதல்ல ஏஜிங்னாலே வயசாகிறது அப்படியே லைக் நமக்கு வயசாகி தோலெல்லாம் அப்படியே சுருங்கி போகும், அதெல்லாம் தான் நமக்கு தெரியும். பட் நமக்குள்ள ஆக்சுவலாக ஏஜிங்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ஃபேக்டர் கிட்டத்தட்ட அது அஃபெக்ட் ஆகி தான் நமக்கு வந்து ஏஜிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது எப்படின்னா, உள்ளுக்குள்ளே நம்ம மாலிகுலர் லெவலில் உள்ளே போய் பார்த்தோன்னா, உள்ளுக்குள்ளேயே நம்ம டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது. அந்த டிஎன்ஏ வந்துட்டு டேமேஜ் ஆகும், அதனால ஏஜிங் ஆகும்னு சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் மற்ற லைக் செல்லுக்குள்ளே இருக்கிற நிறைய கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகலாம், இல்லை தயாரிக்கும் போதே அதில் நிறைய ஃபால்ட் இருக்கலாம், அதெல்லாம் சேர்ந்து தான் டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது, இதனால அப்படியே ஏஜ் ஆகுது அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாங்க. இன்னொன்று, இதெல்லாம் சேர்ந்து அந்த செல்லுக்கே ஆபத்து தானே. ஸோ அந்த செல்லு வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம அதை செனசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு சாவடிக்க கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்லாக செத்து போக சான்ஸ் இருக்குது அது. அப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து பேக் பண்ணுவோம் நம்ம. அந்த டிஎன்ஏ வந்துட்டு பேக் ஆகும்போது அதில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த எபிஜீனோம் தான் வந்துட்டு நம்பர் 1 ஃபேக்டர் அப்படின்னு இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, இந்த எபிஜெனட்டிக்ஸ் இந்த டிஎன்ஏவை பேக் பண்ணுற மெக்கானிசமில் ஃபால்ட் வர்றதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ஸ்டெம் செல் வந்துட்டு நமக்குள்ளே இருக்குது, அது வந்துட்டு செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அந்த ஸ்டெம் செல்லே வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா, அதுக்கே முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் புது செல்ஸ் உருவாகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஏஜிங்க்கு காஸ் ஆகுது. ஸோ இதில் நம்ம வந்து இந்த டிஎன்ஏ டேமேஜ் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, சில இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு டிஎன்ஏவை போய் பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மினிட்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் டிஎன்ஏ பிரேக்ஸ் நடக்குமா நம்ம ஒவ்வொரு செல்லுலையும். ஸோ 1 மில்லியன் டிஎன்ஏ பிரேக்ஸ் நடக்குதுன்னா, அந்த பேக்கேஜிங்கை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் போய் அந்த பேக்கேஜிங்கை அந்த பிரேக்கான இடத்த திரும்ப ஒட்டி திரும்ப பேக் பண்ணணும் அதே மாதிரி. ஏன்னா அந்த செல்லை நம்ம மாற்றக்கூடாதுல்ல. இப்போ ஸ்டெம் செல்னால் அது என்னவா வேணால் மாறலாம். இப்போ கண்ணில் இருக்கிற செல்னால் அது கண்ணுக்கான இது மாதிரி தான் இருக்கணும், ஸ்கின்னுனா ஸ்கின்னாக இருக்கணும், ஹேரோடது வந்துட்டு ஹேராக தான் உருவாகணும்னா ஸோ அந்த பேக்கேஜிங் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். எந்த இடம் லூஸாக இருக்கணும், எங்கே டைட்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு ஆல்டர் ஆச்சுன்னா தட் லீட்ஸ் டு ஏஜிங். ஸோ இதை பற்றி அர்ஜுன்? ஐ மீன் நீங்கள் சொன்னது எல்லாமே லைக் வேலிட் சயின்டிஃபிக் பாயிண்ட்ஸ் தான். ஸோ பட் ஏஜிங்கிறது இப்போ ஒரு காமன் பர்சனுக்கு வந்து ஜென்ரலாக லைஃப்பில் வந்து எல்லாரும் வயசாகிறது தான் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் எப்படி அந்த ஏஜ் இப்போ இஃப் ஐ எம் 25 years old அப்படின்னா, பிறந்ததுலேருந்து நான் 25 வருஷம் வாழ்ந்துருக்கேன், அதனால என்னோட ஃபிசிக்கல் ஏஜ் வந்து இப்போ 25 yearsன்னு சொல்கிறோம். பட் தென் நம்மளுக்கு பயாலஜிக்கல் ஏஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து நீ சொன்ன பாயிண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வெரி வேலிட். அதாவது இப்போ நான் 25 years, பட் வாட் ஆர் த சான்சஸ் தட் மை ஹார்ட் ஆர் லிவர் ஆர் சம் அதர் ஆர்கன் இஸ் நாட் 25 years. பிகாஸ் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி டிஎன்ஏ டேமேஜ்லாம் நடந்திருக்கலாம், இல்லாட்டி என்விரான்மெண்டல் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி என்னோட லங்கோட ஆக்சுவல் ஏஜ் வந்து மேபி 50 years கூட இருக்கலாம். வி டோன்ட் நோ தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் ஏஜ்னு சொல்கிறோம். இப்போ நீ சொன்ன மாதிரியே கம்மிங் பேக் டு ஆல் யுவர் சயின்டிஃபிக் பாயிண்ட்ஸ், இன்னொரு மேஜர் இது வரைக்கும் ரிசர்ச்சில் வந்து ஏஜிங் எப்படி கணிச்சிருக்காங்கன்னா, தேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், டீலோமியர்ஸ். ஸோ நம்மளோட செல்லில் டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ இஸ் பேக்கேஜ் இன்டு குரோமோசோன், அண்ட் எவ்ரி குரோமோசோன் அதோட எண்டில் வந்து டீலோமியர்னு ஒரு ஹைலி கண்டென்ஸ்டு இது இருக்குது, ஒரு பார்ட் இருக்குது.
ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு தடவையும் நம்மளோட செல்லு வந்து ரெண்டா பிரியும் போது அட் எவ்ரி டைம் இந்த டீலோமேர் கண்டென்ட்டும் வந்து ஷார்ட் ஆகுது. ஸோ இமேஜின் பிறந்ததுலேருந்து ஒரு 50-60 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு லெட்ஸே ஒரு 1 மில்லியன் டைம்ஸ் நம்மளோட செல்லு வந்து பிரிஞ்சிருக்குன்னா ரெப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னா அட் த சேம் டைம் அந்த டீலோமியரும் ஷார்ட் ஆயிருக்கும்ல. ஸோ இதுதான் டீலோமியர் அட்ரிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த வந்து பயாலஜிக்கல் ஏஜிங் ப்ரெடிக்ட் பண்றதுக்காக. ஸோ இப்போ ஒரு 70 வயசு தாத்தாக்கோ யாரைக்கோ வந்து நம்ம இந்த டீலோமியர் பேட்டர்னை படிக்கும் போது அவங்களோட டீலோமியரோட பேஸ் பேர் லென்த் வந்து will be much shorter than ஒரு 20 year healthy individual. ஸோ இதுதான் நார்மலாக வந்து ஏஜிங் ப்ராசஸ். அண்ட் ஆன் டாப் ஆஃப் திஸ் நீ சொன்னதெல்லாம் இந்த மாதிரி எபிஜெனட்டிக் சேஞ்சஸ், பிகாஸ் எபிஜெனட்டிக்ஸ் இஸ் சம்திங் above genetics, above your regular DNA. ஸோ நீ இப்போ நான் கமிங் பேக் டு த சேம் எக்ஸாம்பிள், இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், we are exposed to so much of environmental pollutants, like so that could affect our DNA patterns. ஸோ அது கூட ஒரு அண்ட் தென் ஸ்மோக்கிங். ஸோ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஆர் வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே வந்து கூட நம்ம டிஎன்ஏக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் டே டு டே எக்ஸ்போஷரில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட குட் பி அ ரீசன் வை அவர் ஆர்கன்ஸ் மைட் ஸ்டார்ட் டு ஃபெயில் ஆர் நம்ம ஸ்கின் அப்பியரன்ஸ் மாறுது, ரிங்கிள்னஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாமே கூட மேஜர் காசஸ் தான். பட் 20 வயசா இருந்தாலும் பழக்கம் சரியா இல்லைன்னா 60 வயசு உள்ளுக்குள்ள ஆயிருக்கும் எல்லாருக்கும். Exactly. And one more thing, why do you think like India is like, I think we முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், cancer capital of India, and also it might still hold true for diabetes as well. இந்தியால ப்ரீடிஸ்போஸ் டயபெட்டிஸ், அதாவது 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களே அதிகமாக இப்போ வந்து டயபெட்டிஸ்னால ரிஸ்க்ல இருக்காங்க. this is all because of lifestyle habits தான். Food, diet மெயினா. Exactly. And exercise, that's very important point to discuss. ஆமா. நீ சரி ஓகே. But you know, just one more point I just wanted to add, but this will be little bit scientific. இப்போ every cell வந்து mitochondria இருக்கும். Mitochondria is like the powerhouse of our entire standard. One more question இது. ஆமா, what is mitochondria, right? இப்போ இந்த மாதிரி DNA damage நடக்கும்போது first affect ஆகுறதே வந்து mitochondrial DNA தான். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த செல்லோட பவர், எனர்ஜி, மெக்கானிசம் எல்லாமே போயிடுது. அப்படின்னா யூ ஆர் மோர் ஃபாஸ்டனிங் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். ஸோ டக்குன்னு ஏஜ் ஆயிரும் அந்த பர்டிகுலர் செல் ஆர் அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ திஸ் ஜஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் பாயிண்ட் ஐ வாண்டட் டு சே. ஏன்னா அதுக்கு வந்துட்டு செல்லுல இருக்கிற டிஎன்ஏ இல்லைல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு செட் ஆஃப் குட்டி டிஎன்ஏ வச்சிருக்கு, அதனால அதுக்கு இன்னும் சீக்கிரம் டேமேஜ் ஆகச்சா. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம்னா அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வந்து இட்ஸ் நாட் லைக் அந்த பர்டிகுலர். அப்புறம் நீ சொன்ன கான்செப்ட் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் கூட, இப்போ நம்ம பிறக்கும் போதே சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் வச்சிருக்கோம். ஸ்டெம் செல்ஸ் வந்து டிவைட் ஆகுறது கிடையாது, right? Like not like your RBC or some other cells which will have like huge amount of division. There is just a குறிப்பிட்ட amount of stem cells that everyone has. So at one point of time when it stopped dividing and you're left with no stem cells, then this also adds up to process of aging. ஆமா, அது இப்போ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். இப்போ வந்து நீ ஆரோக்கியமா இருக்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவன் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு டைம் செல் டிவைட் ஆகும்போதும் அந்த டீலோமியர் சைஸ் கம்மியாகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பாடியில் இருக்க ஸ்டெம் செல்ஸ் அவங்க மாதிரி இப்போது எல்லா செல்லுக்கும் லைக் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இப்போ தோலில் இருக்க செல்னால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செத்துரும், திரும்ப அதை ரெப்ளனிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக அங்கங்கே ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி அங்கெங்கெல்லாம் சாகுதோ அங்கெல்லாம் அதை திரும்ப உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு லெவலுக்கு மேலே அந்த செல்லுக்கும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது அங்கங்கே பாடி பார்ட்ஸ்லாம் ரிப்பேர் ஆகும்போது அதனால் சரி பண்ண முடியாது. ஸோ அப்படி ஏஜிங் நடக்கிறது. இந்த மாதிரி ஏஜிங் எல்லாம் இதுதான் ஏஜிங் ப்ராசஸ். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில என்னன்னா, எவன் வந்து 70-80 வயசு வரைக்கும் நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருந்து நேச்சுரலாக ஏஜ் ஆகி சாக போகிறான் சொல்லு. கண்டிப்பாக எத்தனை பிரச்சனை 35 வயசு 40 வயசுலேயே பாடியில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த நேச்சுரல் ஏஜிங் தெரப்பியெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இது சொட்டை விழுகிற மாதிரி உங்களுக்கு பிடுங்கிட்டு போகணும்னு முடிவாயிடுச்சுன்னா நீ சாவதான் போற. அதை வந்து நீ
ப்ளூபெர்ரி சாப்பிட்டாலும் காப்பாற்ற முடியாது, ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்டாலும் காப்பாற்ற முடியாது, ஆல்மண்ட் ஆல்மண்ட் சாப்பிட்டாலும் காப்பாற்ற முடியாது. பட் அதுக்கு தான் பட் இப்போ சேம் எக்ஸாம்பிள் சொட்ட வருது. பட் அதுக்காக தான் டெக்னாலஜி ஹஸ் அட்வான்ஸ்ட். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தெரப்பிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்போ இட்லில ப்ளூபெர்ரி போட்டு சாப்பிட்டா டெக்னாலஜி சொல்ல வரியா இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி இருக்கா வயசை குறைக்க? அது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரமோஷன். டெஃபினெட்லி ஃபால்ஸ் ப்ரமோஷன் சொல்ல முடியாது. லைக் தெர் ஆர் ரிசர்ச் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ப்ளூபெர்ரி ஃப்ரூட்ஸ்லாம் பாலிஃபினால்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஹெல்ப்ஸ் இன் இந்த மாதிரி ரியாக்டிவ் ஆக்சிடேட்டிவ் ஸ்பீசிஸ்ல இருந்து காப்பாத்துது, டிஎன்ஏ டேமேஜ்ல இருந்து காப்பாத்துதுன்னு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆஸ் அ சயின்டிஸ்டா எனக்கு வந்து கன்வின்சிங் எவிடன்ஸ் எல்லாம் தெரியல. அது லைக் ஒரு இல்ல இதுல என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்பீஷீஸை நம்ம செல்லுலேருந்து குறைக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்ம ஃபுட்லேயோ இல்லை அந்த மாதிரி மெடிசனாவோ எடுத்துக்கிறாங்க. அது ஓகே. பட் ப்ளூபெர்ரி வந்துட்டு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்னு போடுறாங்கல்ல. இதே மாதிரி வந்துட்டு நம்ம நியானானால ஒருத்தர் டாக்டர் அருண்குமார் ஒருத்தர் வந்துட்டு செமையா செஞ்சிருப்பாரு. அதேதான் கிரீன் டீ குடிச்சா வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் இருக்கு, நம்ம ஏஜிங் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொன்ன அதே ஃபன்னு தான். இவங்க வந்துட்டு எப்படி ப்ளூபெர்ரி சொல்றாங்களோ, ப்ளூபெர்ரியில 100 கிராம்ல 9.2 மில்லிமோலார் தான் இருக்கு. ஐ மீன் அதுவும் நல்ல அமௌண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் 9.2 தான் இருக்கு. கிராம்புலயும் பட்டையிலயும் எடுத்தாலுமே இதை விட நிறைய இருக்கு. கரெக்ட். அப்ப என்ன பண்றோம், நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஏஜ் ரிவர்சிங் பிரியாணி, நல்லா காம்பு பட்டையெல்லாம் போட்டு மசாலா போட்டு ஏஜ் ரிவர்சிங் பிரியாணின்னு சொல்லி நம்மளும் ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் ஒழுங்கா வந்து ப்ரொமோட் பண்றீங்க. இதுல வந்து பண்ணானே இல்லை, இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்க சும்மா. இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒழிச்சிட்டாலே நாட்டுல பாதி வியாதி கம்மியாயிருண்டா. கண்ட கருமத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டியது. இதை தின்னுங்க, அதை தின்னுங்க, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணி எவிடன்ஸ். உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி எல்லாம்? 72 இவங்க நான் இதுல இன்னொன்னு பார்த்தேன். எல்லா ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்க எல்லாருமே போடுறீங்க, நீ போய் செக் பண்ணா எல்லாரும் ஒரே டிஸ்கிரிப்ஷன். 72 பயோமார்க்கர்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஆயில் 72 பயோமார்க்கர்ஸ், அப்புறம் நட் ஃப்ரீ ஆயில், அப்புறம் இது மெயின் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் லக்ஸூரியஸ் இம்போர்ட்டட் ப்ளூபெர்ரி, இம்போர்ட்டட் ஆலிவ் ஆயில். இட்லி அரிசியும் உளுந்தையும் மட்டும் விட்டுட்டாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மக்கள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதுவும் இப்போ இந்த மாதிரி ப்ளூபெர்ரிஸ் ஆர் என்ன ஃப்ரூட் இருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு தடவை குக் பண்ணிட்டோம்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ மோஸ்டா எல்லா ஃபுட்டுக்கும் கம்மியாயிடும். குக் பண்ணி சோ தென் இல்ல குக் பண்ணல, இல்ல மேல அப்படியே தூவி விட்டாங்க. ஓ அப்படியா? ஓகே. பிகாஸ் ப்ளூபெர்ரி இட்லின்னு சொன்னா அவன் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக தானே வைக்கிறான். இட்லி தனியா இருக்கு, மேல ஏதோ சட்னி, ஏதோ பட்டர் சாஸ், பட்டர் வீடியோ பட்டர். நான் அந்த வீடியோ பார்க்கல. பட் ஐ தாட் நீ ப்ளூபெர்ரி இட்லினா மாவோட சேர்த்து ப்ளூபெர்ரியை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஓகே ஓகே ஓகே. வந்துட்டு வேற மாதிரி நினைச்சிருக்கான். பட் அது இல்ல, அவங்க வந்துட்டு பட்டர் சாஸ். அகைன் பட்டர் சாஸ்ல வந்துட்டு எங்க நியூட்ரிஷன் எனக்கு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரியை மேல தூவி இருக்காங்க. யா தயிர் சாதத்துக்கு மேல ப்ளூபெர்ரி இஸ் நாட் லைக் a only source of antioxidant. like டொமேட்டோல இருக்கு, அப்புறம் நீ சொன்ன மாதிரி cranberries or strawberries எல்லாத்துலயும் இருக்கு. அண்ட் ஒரே சிட்டிங்ல யாரும் 100 கிராம் சாப்பிட போறது இல்ல. நீ சொல்ற மாதிரி 10 மில்லிமோலார் புரோட்டீன் கிடைச்சிட போறது இல்ல. ஸோ நம்மளோட பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ரியலி குட். பட் இந்த ஏஜ் ரிவர்சல்னு கூட முடியாது, சொல்ல முடியாது. மேபி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆர் இந்த ஏஜிங் ஸ்லோ டவுன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இந்த டிஎன்ஏ டேமேஜை ஸ்லோ பண்றது. ஐ மீன் இப்போ இந்த ஏஜிங் வந்து நம்மளுக்கு தெரியும். ரிசர்ச்சில் வந்து ஏஜிங் படிக்கிறது வந்து இட்ஸ் பீன் சோ லாங். நிறைய பேர் ரொம்ப வருஷமா இந்த ஏஜிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. பட் நீ கேட்ட கொஸ்டின் லைக் ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, அதுக்கும் நிறைய குரூப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் இன் வெரி 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 ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரணும்னா, மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். there is this person called பிரையன் ஜான்சன். ஸோ இல்லை நார்மல் யூடியூப்ல போயிட்டு நீங்கள் பிரையன் ஜான்சன் ஏஜ் ரிவர்சல் அந்த மாதிரி டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகிறது இவங்களோட வீடியோ தான். யாஸ் அ கம்பெனி, ஐ ஃபர்காட் த நேம், பட் செக் பண்ணுங்க. ஸோ he is claiming that he is going to live forever.
அப்படின்னா பேசிக்கலி இஸ் கோன் ரிவர்ஸ் இட்ஸ் ஏஜ். ஸோ ரைட் நவ் இஸ் 46 years old, பட் இஸ் பயாலஜிக்கல் ஏஜ் இஸ் 18 years. ஸோ அவனோட உள்ளுக்குற ஆர்கன் இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணி பார்க்கும்போது இஸ் ஃபாலோயிங் அ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு நாளைக்கு இஸ் டேக்கிங் அபவுட் சம் 100 to 200 vitamin tablets, multivitamin tablets, okay, and then he is doing like intense this what do you call this, UV therapy, light therapy, something like that, to make his skin cells much glower அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு ஸோ பட் why he is able to do this na, he is a billionaire. Okay, so every year I think he's spending about $1 million or something for all this routine. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ நான் என்ன வீடியோ மென்ஷன் பண்ணுறேனோ இப்போ இங்கே கமெண்ட்ஸில், நாட் கமெண்ட்ஸ், கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நவீன் ஆட் பண்ணுவான், அது போய் பாருங்கள். பிகாஸ் அந்த மாதிரி அண்ட் ஈவன் இஸ் கிளைமிங் தட் இட்ஸ் ஸ்டில் இன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச் தான். பட் இந்த டெக்னாலஜி ஒரு காமன் மேனுக்கு வரணும், போய் சேரணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 120 years ஆஃப் லைஃப் ஸ்பேன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் பார்த்தோன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நோ வே வி ஆர் நோவேர் க்ளோஸ் டு தட் சார்ட் ஆஃப் டெக்னாலஜி எட். நம்ம பில்லியனரும் இல்ல மில்லியனரும் இல்ல, இட்லி தான் சாப்பிட முடியும். அதுக்கு 2 ப்ளூபெரியை போட்டு சாப்பிட்டு போயிடலாம். அதுவே எத்தனை பேரால அஃபோர்ட் பண்ண முடியும் தெரியல. 2 இட்லி 500 ரூபாய் யாரு 5 ரூபாடா எனக்கு தெரியல. அது மெயின் லைக் இது இல்லைன்னு நினைக்கிறேன். மெயின் கல்பிரிட்டன் செய்யலாம். மெயின் யார் தெரியுமா? இதை ஸ்பான்சர் பண்றாங்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த 500 ரூபாய்க்கு நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு கூப்பன் தராங்க. அந்த கம்பெனி யாருன்னு போய் பார்த்தா அவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் தான். அவங்க வந்து நம்ம பாடியிலேருந்து பிளட் எடுத்து நம்ம டிஎன்ஏ மெத்திலேஷன் பேட்டர்ன்லாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் நம்ம பயாலஜிக்கல் ஏஜ் கேல்குலேட் பண்ணி அப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபுட்டு அதெல்லாம் கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வாழுவோமா. இதுதான் வந்து அந்த கம்பெனியோட கோல். ஸோ சரி, ஓகே, இவங்க அப்படி பேஸ்ட் ஆன் ரிசர்ச்னு போடுறாங்க இல்லையா, அந்த ரிசர்ச் பற்றி கொஞ்சம் படித்து பார்க்கலாம். நானும் சும்மா போய் பார்த்தேன். எஸ், அஃப்கோர்ஸ் நிறையா பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த மாதிரி செலக்டிவ் ஃபுட் ஐட்டம்ஸு, நீ சொன்ன மாதிரி இந்த விட்டமின் டேப்லெட், சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஏஜ் ரிவர்சல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஏஜ் ரிவர்சல் நான் செல்லுலார் லெவலில் சொல்கிறாங்க. 8 பேருக்கு ஒரு பேப்பரில் வந்து வெறும் 8 பேரா இல்லை 8 வாரம் 8 வீக்ஸ்க்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணதில் 3.5 years அவங்க வந்து ஏஜ் குறைவாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலி. ஸோ எனக்கு பயாலஜிக்கலி என்னென்னா, ஏன்னா 8 வாரத்துக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீ வாழ்க்கை ஃபுல்லாக 3 வருஷம் கம்மியாக இருக்குன்னு எப்படா சொல்கிறீங்க? அது மேட்சே ஆகலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது நீ ப்ரெடிக்ஷன் கூட இருக்கலாம், இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்டிவ் மாடலா கூட இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் கன்வின்சிங். நீ சொன்னதெல்லாம் ப்ரெடிக்ஷன் மாடல் மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இல்லை, இது அவங்க உள்ளுக்குள்ள மேபி இன்னும் ஹெல்த்தியா இருப்பாங்களா இருக்கும் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு. அதுதான் நம்மளே ஒழுங்கா 3 வேளை இல்லை 2 வேளை ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணா நமக்கே ஹெல்த், நமக்கே biological ஏஜ் குறையும். அதெல்லாம் see there is a saying, right? If you walk for 40 minutes like every day, you end up being live for 5 more years. So இதெல்லாம் வந்து சொல்றது like a prediction தான். ரிசர்ச் பேப்பர் இருக்கு அந்த மாதிரி. இத சாப்பிடுங்க வயசு குறையும், அத சாப்பிடுங்க இத்தனை நாள் வாழ்வீங்க, இத சாப்பிடுங்க ரிஸ்க் இவ்வளவு குறையுது அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். கரெக்ட். இல்ல இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி 500 ரூபாய் இதை சாப்பிட்டா ரிவர்ஸ் ஆகுதுன்னு போடுறாங்கல்ல, இவங்களே தான் வந்துட்டு நைட் 2 மணிக்கு அண்ணா நகர் வந்துட்டு நீங்க போனீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்துட்டு பிரியாணி கிடைக்கும், அதையும் வாங்கி சாப்பிடுங்கன்னு. அப்போ எங்க போகும்? அப்ப ரிவர்ஸ்லாம் ஆகாது, அல்ட்ரா லெவல்ல ஃபார்வர்ட் தான். அதுதானா உண்மைடா. ஏஜ் ஃபார்வர்டிங் வேணா இவங்க பண்ணலாம். இந்த பிரியாணி சாப்பிடுங்க நைட் 2 மணிக்கு சாவறதுக்கு வேணா. தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஆமா, எனக்கு புரியல, இதையும் பண்றாங்க அதையும் பண்றாங்க, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கா? அதான் ப்ரோ ஈக்குலிபிரியம். இவங்க வந்து நைட்டு போய் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ப்ளூபெரி போட்டு சாப்பிடுங்க. ஸோ நீங்க வந்து இருக்கிற இதுலயே மெயின்டைன் ஆயிருவீங்க. அதான் அவங்களோட சயின்டிபிக் தியரின்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் பாட்டம் லைன் என்னன்னா என்னவா இருக்கும் இந்த நம்மளோட பாட்காஸ்டுக்கு, இந்த டாபிக்கு? இந்த டாபிக் என்ன பாட்டம் லைன்? லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருக்கு. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். இப்போ அர்ஜுன், உங்க தாத்தா பாட்டியோ எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க?
80. 90. நான் என் பாட்டி 80 to 90. லாஸ்ட் இயர் பாட்டி சாகும்போது 100+ சொன்னாங்க. எங்களுக்கு எக்ஸாக்டா ஏஜ் தெரியல. ஸோ அந்த காலத்துல ஃபுட்டு வந்து அவங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்கா சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான். ப்ளூபெரிலாம் நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. எவன் தின்னா ப்ளூபெரி? 100 வருஷம் வாழல. வேற என்னப்பா கிரீன் டீ அவன் குடிச்சான்? ஒண்ணுமே கிடையாது. அவங்க லைக் சாப்பிட்றவங்க அப்போ அரிசி சாப்பாடு கூட கிடையாது. அதான் மெயின். நோ டயபெட்டிஸ் பாட்டிக்கலாம். ஏன்னா அரிசி சாப்பாடு தீபாவளி பொங்கலுக்கு தான் இருக்கும். சாப்பிட்டதெல்லாம் வந்து வெறும் அந்த கிரெயின்ஸ் தான். அது பேர் என்ன சொல்லுவாங்க? மில்லட்ஸ். அந்த ராகி, தினை, அதெல்லாம் சாப்பிட்டு அது தட் ரிச் இன் ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட்ஸ் கூட கம்மி தான். அப்புறம் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. ஃபைபர் ப்ரோட்டீன். ஸோ அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. மோஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம் இல்லைனாலே மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கிடைச்சிருக்கு, நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க வயசாகிற டைம்ல சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டும் அதிகமாக வளர்ந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ பாட்டிக்கெல்லாம் வந்து நான் பிறக்கிற டைம்ல வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணியிருக்காங்க. வயிற்றுல வந்து இவ்வளோ பெரிய டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு போல. நான் மெட்டாஸ்டேட்டிக் அஃப்கோர்ஸ். அதை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 70லேருந்து 100க்கு போயிருக்கு. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று, இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒன்று, ப்ளஸ் குட் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இது பக்கா காம்போ அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த டைம்ல வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. அது அவங்களுக்கு செமையா அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்கு. எல்லார் வீட்லயும் தாத்தா பாட்டிலாம் அப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் 90s 20sலாம் பிறந்தவங்க, 1920s 30s. I think so. So yeah, actually life span வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு because of this medical technology எல்லாம். பட் at the same time இப்போ இவ்வளோ processed food, junk food இருக்கும்போது and people are not taking up this healthy lifestyle practices, அதனால இப்போ the problem is திருப்பி லைஃப் ஸ்பேன் கம்மி ஆகுமானே திருப்பி ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த பீப்புள். இப்போ நான் எப்படி என்னோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்த் ஹேபிட்ஸ் ஃப்ரேம் பண்றேனோ that's directly proportional to how long I will live. அப்படி இருக்கு. But because previously it was not like that. Everyone had good food, everyone had enough amount of exercise. So the lifespan was இதுதான் அவங்க 8 years வாழுவாங்க, 90 years வாழுவாங்கன்னு it was sort of easy to say. But இப்போ வந்து you have access to everything. So it's not very predictable. ஸோ இப்போ எப்படி இப்போ நீ சொன்ன மாதிரி நம்ம பாட்டி தாத்தாஸ்லாம் வந்துட்டு எப்போ அந்த காலத்துல வந்துட்டு மினிமலிஸ்டிக்காக தான் சாப்பிட்டாங்கன்னு ஒரு வேர்டு சொன்ன பார்த்தியா? அதுவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏஜை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஏஜ் ஸ்லோ பண்ணுறதும் சரி, ஏஜ் ரிவர்சல்னு இவங்க இந்த செல்லுலார் லெவலில் சொல்கிறதும் சரி பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மைஸ் எடுத்திருக்காங்க, 2 எலியை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்துட்டு எப்போவுமே சோறு அவைலபிளாக இருந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எப்போவுமே அதுக்கு சோறு இருந்துகிட்டே இருந்திருக்கு அது கேஜில். இன்னொன்று வந்துட்டு அதை பசிக்க விட்டு ஒரு நாளில் 2 வாட்டி அந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பார்த்தேன்னா இதோட செல்லுலார் ஏஜ் வந்துட்டு இதை விட மச் பெட்டரா இருந்ததும். ஏன்னா அது சோறு எப்பவுமே அவைலபிளா இருந்துட்டே இருந்துச்சுன்னா இன்சுலின் சிக்ரீஷன் இருந்துட்டே இருக்கு. ஸோ அது இருந்துட்டே இருக்கிறதுனால செல்லுக்கு வந்துட்டு ரிப்பேரிங் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த டைஜஸ்ட் பண்ணும், இதை எடுத்துட்டு போய் அங்க விடணும், அந்த நியூட்ரியன்ட்டை இது பண்ணும், இதுலயே அதுக்கு போயிடுதே தவிர செல் அந்த டிஎன்ஏ டேமேஜ் ரிப்பேரா இருக்கட்டும், அந்த செல் வந்துட்டு திரும்ப வர வேணாமா, வேலை செஞ்சுட்டே இருக்குல்ல, அதுக்காகவே அதுவே வந்துட்டு ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன் இந்த மினிமலிஸ்டிக் ஃபுட் பேட்டர்ன். இது வந்து கடைசியில் நம்மளே இப்படி பேச வச்சிட்டீங்களா, முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லைன்ற மாதிரி. இல்ல ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி, முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அடுத்த மீல்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி 2 லைன்ல ஒரு திருக்குறள் சொல்றா. திருக்குறள் எனக்கு தெரியாதுடா, அத சொல்லு. இல்ல அது கீழே பார்த்து போட்டுறேன். எனக்கு திருக்குறள்லாம் தெரியாது, ஆனா ஸ்கூல்ல போய் படிச்ச ஞாபகம் எனக்கு இப்பதான் ஞாபகம். இந்த ரிசர்ச் 2 லைன்ல சொல்லணும்னா அவ்வளவுதான். இது அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க போறது இல்ல. சாப்பாடு விஷயம்லாம் அவங்க வந்துட்டு 500-1000 வருஷமா ட்ரையல் அண்ட் எரர் தானே. ட்ரையல் அண்ட் எரர்ல கண்டிப்பா இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. லைக் மெடிசன் தான் கொண்டு வந்தா தான் முன்னோர்கள் முட்டாள்னு பேசினா தான் போகும். இததான் நம்ம தமிழர்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. பட் யா திஸ் இஸ் ரியலி கிரேட். லைக் என்ன சொல்ல வரான்னா, அந்த காலத்துல பார்த்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் குட். யா அதனால இப்போ
அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஏஜ் ரிவர்சல் அப்படி இப்படின்லாம் வந்து காசு கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்கன்னா போதும். நல்லா சோத்தை கொட்டி வெறும் ரசம் சாம்பார் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் வரப்போகுது, அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும். யா நல்லா பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் சாப்பிட்டு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க நம்ம ஃபாலோ பண்ணும் ப்ரோ. நம்ம பரவாயில்ல. பாட்டம் லைன் அதுதான். இந்த மாதிரி உருட்டுக்கெல்லாம் வந்து நிறையா வரும். இந்த அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அப்பப்போ நிறைய உருட்டுக்கள் வரும். ஸோ அப்பப்போ நாங்களும் இதெல்லாம் எடுத்து பேசலான் இருக்கோம். அவ்வளோதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் ஒரு நல்ல சயின்ஸ் கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் தென், பை கைஸ்.